ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்துறோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மணிமண்டபத்துக்கிட்ட இருக்கிற ஆர்த்தி ஸ்கேனுக்கு ஆப்போசிட்டே லொகேட் இருக்கிற சோனிக் பூம் அப்படிங்கிற அந்த கேஃபேக்கு தாங்க வந்திருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கேமிங் கேஃபே. கடையோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸா இருக்கும். கேஃபேயும் பாத்தீங்கன்னா ஒன்ஸே நீட்டா பிளேஸ் ஆயிருக்கும். நல்லா இருக்குல்ல இந்த கான்செப்ட். நீங்க வேணா போய் விளையாடலாம், இல்ல சாப்பிடனாலும் சாப்பிடலாம். நானும் கொஞ்சம் கேம்லாம் விளையாண்டு வந்து வேலையை பார்ப்போம்னு சாப்பிட உட்காந்துட்டேன். இப்படி ஒரு அருமையான விஷயத்தை நீங்க எல்லாருமே அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே நான் ஒன்னு கேட்டு வாங்கியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அபிசீட் சோனிக் பூம் ஃபாலோவர்ஸா இருந்தீங்கன்னா இன்னையில இருந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஓவரால் பில், அதாவது நீங்க விளையாடுற கேம்ஸா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிடுற சாப்பாடா இருந்தாலும் சரி, டோட்டல் அமௌண்ட்ல 20% டிஸ்கவுண்ட்ங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பெரி பெரி சிக்கன் ஃபேமிலி பீஸா வாங்கியிருந்தோம். ஃபேமிலிங்கிற வார்த்தையை உண்மையாக்குங்கிறதுக்காகவே அவ்வளவு பெருசா போட்டு கொடுத்தாங்க. நல்லா ஃபுல்லி லோடட் சீஸ் அண்ட் சிக்கனோட வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம அடுத்ததா பெரியப் வாங்கியிருந்தோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் யோகர்ட் ஃப்ரூட்ஸ் ஓட்ஸால பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை நீங்க டேஸ்டா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸும் செம்மையா இருந்துச்சு. நம்ம அடுத்ததா சிங்கர் டவர் பர்கர் வாங்கியிருந்தோம். இப்படி லோட் பண்ணி வச்சிருக்காங்களே, எப்படி சாப்பிட போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தா நான் ஒரு வழியை சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் வைஸ் பக்காவா இருந்துச்சு. அந்த பெரி பெரி போட்ட ஃப்ரைஸும் சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம அடுத்ததா சிஸ்லிங் ப்ரௌனி வாங்கியிருந்தோம். எவ்வளவு வேணா ஊத்திக்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் சிரப் நம்ம கையிலேயே கொடுத்துட்டாங்க. ப்ரௌனியோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். நம்ம அடுத்ததா எலைட் புட் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். இவங்க ஐஸ்கிரீம்க்குலாம் அமுல் ஐஸ்கிரீம் தான் யூஸ் பண்றாங்க. அமுல்னாலே டேஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இவங்க போட்ட அந்த டாப்பிங்ஸ்க்கு இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஃபைனலா பீனோ கொலாடாவோட முடிச்சிருந்தோம். ஆக்சுவலா அது ஒரு பைனாப்பிள் ஷேக். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா நீங்க இங்க வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வீடியோல பாப்போம். டாடா.